குழந்தைகளுக்கு எப்போ சாலிட் ஃபுட்ஸு கொடுக்கலாம்? தாய்ப்பால்லருந்து எப்போ மாறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து அப்படி எல்லாமே வந்து ஒரு ஒரு டைம் பீரியட்ன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். தாய்ப்பால் குறையிற போது குழந்தைகளுக்கு நிறையா வந்து சாலிட் ஃபுட்ஸு தேவை வரும். சில குழந்தைகளுக்கு தாய்ப்பால் நிறையா இருந்தாலுமே அது தேவை வருது. அப்போது எனக்கு என்னோட அனுபவத்தில் சில தாய்மார்கள் ஈவன் 1 மாதம் கழித்து 1½ மாதம் ஆறபோதே வந்து தாய்ப்பால் இல்லாத தாய்மார்கள் கேட்டபோது நான் சொன்னேன், ராகியை கொடுக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்த இப்போ நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கு. எடுத்த உடனே 1 மாதத்துக்குள்ளாரையே அவங்க வந்து சாலிட் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க. ராகி கூழா வச்சு கொடுக்கறது. சில குழந்தைகள் 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 8 மாதம். அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி இல்லை, அது நீங்கள் வந்து குழந்தையோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல உணவு, சேஃபான உணவு வந்து ராகி கூழ் தான். அது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பருப்பு சாதம், அது கொஞ்சம் கூட ஹெவியாக இருக்கிறனால பின்னாடி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நாட்டு பசுவோட பாலை கொடுக்கறதும் நல்லது. ஆனால் காய்ச்சி தான் கொடுக்கணும். எடுத்த உடனே ஃபுல் இதாக கொடுக்கக்கூடாது. டைல்யூட் பண்ணணும். அப்படின்னா பாலை வந்து 50% 50%ஆக தண்ணி, காய்ச்சின தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணி 50%ஆக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதை அவங்களுக்கு அதை மாற்றி விடலாம். ஃபுல் கவுஸ் மில்கே கொடுக்கலாம். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதத்துலேயே கவுஸ் மில்க்கு கொடுத்த குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். அதனால தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். அப்புறம் நம்ம சைட்டில் pregnancy.rightawareness.comல பேபி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிற செக்ஷனில் என்னென்ன மாதிரி ஃபுட்டுகள்லாம் கொடுக்கலான்னு எழுதியிருக்கோம்.